வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் பன். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பால் பன் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த 1 கப் சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரையிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இதை நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும், நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கலந்து வச்சிருந்த தயிரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் மாவு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்து சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இதோட பதம் செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தால் போதும். இது கூட நம்ம 3லேருந்து 4 சொட்டு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக இதுலேருந்து மாவு எடுத்துக்கலாம். நான் குட்டியாக குலோப் ஜாமுன் சைஸில் நான் எடுத்து போட்டுறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல கலர்லாம் மாறிடுச்சு, அந்த பபிள்ஸ் கூட அடங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது இப்போ இருக்கட்டும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம். லைட்டாக ஒரு கோட்டிங் வர மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒருவேளை சர்க்கரை பாகு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா இதில் கோட் ஆகிடுச்சு. டேஸ்டான பால் பன், அதுவும் கடையில் வாங்குகிற அதே சுவையில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே அந்த சர்க்கரை பாகும் நல்ல கோட்டாக இருந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.